Some things or picking up some things. So the first part of pedagogy is one plays a role in that. So I'm going to share one so that nerves have more tissues in the body in other substances in the body. So then the osteology, orthology and the other substances, nerves is most responsible and most precious in the body. I'm going to speak about angiology. Angiology is very important to the human body. Without angiology, without the supply, the actions of the muscles and bones are not possible. Is the basic human for the survival of human beings. So first of all, muscle attachment, myology வந்துட்டு போன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது மசில்ஸ் இல்லைன்னா போன்ஸ் வந்துட்டு ஸ்டேபிளா இருக்காது, எல்லாம் தனித்தனியா இருக்கும். அதே மாதிரி பிளட் சப்ளை கம்பைன் பண்ணும்போது மசில்ஸ் வந்து இல்லைன்னா அந்த இடத்துல பிளட் சப்ளை வந்து நடக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நர்வ் சப்ளை கம்பேர் பண்ணும்போது மசில்ஸ் இல்லைன்னா நர்வ் சப்ளை வந்து நடக்காது. ஸோ ஒரு போன்ல வந்துட்டு மசில்ஸ் இல்லைன்னா நர்வ் சப்ளை மட்டும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே நடக்காது. ஸோ எல்லாத்துலயுமே வந்துட்டு மசில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு போன் இருந்தாலும் ஒரு மசிலே ஆர்ஜின் ஆகும். ஆஸ்ட்ரேலியா இஸ் more important to define body structure. Without bone, there won't be any muscle attachment, there won't be any nerve supply, or there won't be any blood supply. Bone is more crucial for define a body structure. Without bone, body will be like a sat back. We can't even stand or we can't even sit. இருக்கட்டும், பயாலஜி இருக்கட்டும், அதை எல்லாமே வந்து நம்ம பாடியை ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரதுக்கு மட்டும் தான் அதெல்லாம் யூஸ் ஆகும். அதெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணி நீங்கள் நடக்கணும், இல்லை மசில் கான்ட்ராக்ட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நர்வ்ஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். எவ்வளோதான் வந்து மசில்ஸ் எல்லாம் பாடி ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வேறு ஏதாவது வேலை பண்ணுறதுக்கு அப்படின்னா அவன் பிரெயின் தானே தேவை. அதுக்கு நர்வ்ஸ் அப்படி இருந்தால் தான் அது எல்லாமே ஃபார்ம் பண்ணி எல்லாமே நடக்க முடியும். That is carried from the oxygen essential nutrients and bone and muscle development. And எந்த ஒரு மசில் போன் எதுவுமே நியூட்ரியன்ஸ் வந்து சப்ளை பண்ணாது, பிளட்ல சப்ளை பண்ணுது. Three movement angles, synovial joint. The shoulder joint have extensive movement. They have several movement: flexion, extension, medial rotation, lateral rotation, circumflexion, abduction, adduction. The special thing in shoulder joint is glenoid cavity is smaller than humerus head. Innervation more related to another. The major muscles of movement and protection of bone. Without muscles are no usage of osteology. Example: flexion, extension, abduction, adduction. இப்போ வந்து போன் இல்லாம மசில்ஸ் மட்டும் இருந்தா அது வந்து ஸ்டேபிளா இருக்கவே இருக்காது. அதனால ஒரு போன் இருந்தால் தான் போனில் வந்து மசில் அட்டாச் ஆகும். மசில் அட்டாச்மெண்ட் இருந்தால் தான் அங்கே ஜாயின் ஃபார்ம் ஆகும். ஜாயின் ஃபார்ம் ஆனால் தான் அங்கே நர்வ் சப்ளை இருக்கும். நர்வ் சப்ளை இருக்கும்போது அங்கே பிளட் சப்ளை இருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ பிளட்டே வந்து போன் மேரோட தான் வந்து ஆர்பிசி வந்து அங்கே தான் வந்து ஃபார்ம் ஆகும். வந்து பேரலைஸ் ஆகிடும், இல்லை போன்ஸ் வந்து ஃப்ராக்சர் ஆகிடும், அந்த ஒரு பார்ட் மட்டும் தான் டேமேஜ் ஆகும். அண்ட் நர்வ்ஸ் வந்து பேரலைஸ் ஆகிடுச்சுன்னா ஹோல் அப்பர் லிம் கூட டேமேஜ் ஆகும். The diagnosis of any disease, for the diagnosis of any disease, doctors or lab technicians suggest to take a blood test, not the nose or not osteopathy.